பிடியதன் ஒரு உமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வழி வடமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ்வர். நாள் என் செய்யும் கோல்தான் என் செய்யும் என்னை நாடி வரும் பக்தர்களுக்குங்கிற மாதிரி நாளும் கோளும் இறைவனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு தராது. நல்லதே நடக்கும், அதுதான் உண்மை. பாசிட்டிவாக பேசுவோம், பாசிட்டிவாக சிந்திப்போம், பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே சுற்றியில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம். இதை மட்டும் எப்போ நினச்சின்னு தான் நல்லது செய்யும்பொழுது நிச்சயமாக சோதனைகள் வரும். அதை சோதனை பண்ணும்போது நமக்கு சாதனையும் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாளுக்கு உண்டான சிறப்புகள் இதோ. இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுற வாழ்க்கை புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இதை நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, இடமாற்றம், மன மகிழ்ச்சி, சின்ன சின்ன மாற்றம் இருக்குது பற்றில அதில் ஒரு மன திருப்தியும் மன மகிழ்ச்சியும் இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் பெருமை கிடைக்கும், பேரில் பெருமை கிடைக்கும், ஒரு செயலில் பெருமை கிடைக்கும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பெயர் பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்ககிட்ட பணம் இருக்குது, அதுக்காக நன்னா பேசுவா, ஓ அப்படி இப்படின்னு பேசுவா. நம்பாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோமோ அந்தந்த மிஸ்டேக்கை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்கள் கணக்கு வழக்கு அதே மாதிரி பணம் சம்பந்தமான விஷயங்களில் எடுத்து கரெக்டாக அதை வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் செங்கல் சூழல் நடத்திட்டு இருக்கிறவங்க, மண் சம்பந்தமான விற்பனை, கட்டிடக்கலையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்றவர்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள். நண்பர்களுக்காக உதவிகள் செய்வீங்க. நண்பருடைய நண்பர் ஏதேனும் உதவி கேட்டார்னு உங்ககிட்ட கேட்டால் அது உதவி செய்வீங்க. கோயில் காரியங்களுக்காக உதவி செய்வீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது, அவசரப்பட வேண்டாம், நிதானமாக செல்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கிண்டல் கேலி பண்ணா, சார் இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு, எது இல்லைன்னாலும் பரவாயில்ல நான் வாங்கி விடுவேன் அப்படின்னு நினச்சவாளுக்கு கண்டிப்பாக இருக்கும். இடம் போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், இடத்தை பார்த்தா அடாடா ஓ பிரமாதம் அப்படின்னு திருப்தியாக இருக்கும். இடம் வாங்கிடுறது நல்லது தான். இப்போ இருந்தாலும் பின்னாடி நல்ல வேல்யூபுளாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை பேசுவேன். கண்டிப்பாக யோகம் இருக்கும்போது தான் அதெல்லாம் நடக்கும். அந்த யோகம் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதனால் கவலைப்பட வேண்டாம். அம்மா அப்பாவை தவிர யாரையும் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெற்றவர்கள் எப்பவுமே பெற்றவர்கள் தான். அவங்க நம்மளை நன்னா பார்த்துப்பா, அவங்க நம்ம கேருக்காக தான் எல்லா விஷயங்களும் செய்வாங்கங்கிறத. பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயம் பேப்பர் சம்மந்தமான அட்டைப்பட்டி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹோல்சேல், ரீட்டைல், லாஜிஸ்டிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க நல்ல மாற்றங்கள் வரும். கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் நல்ல முன்னேற்றம். தொழிலில் ஃபுல்லாக இறங்கிடுங்க, நிச்சயம் கைகூடி வரும். தொழிலுக்கு உண்டான முதலீடு அப்படின்னு சொல்லாதீங்க, முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும், நல்லது நடக்கும். ரிஷபராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் பைரவர் வழிபாடு, வீரபத்ரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, இன்றைக்கி அலைச்சல், பிரயாணம், யோசனை, முக்கியமானவர்களை சந்திக்கிறது, முக்கிய மீட்டிங் போடுறது, முக்கிய விஷயங்களை பேசுறது, இத்தனை நாள் யோசித்து வச்ச விஷயங்கள் கைகூடி வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அழகு சாதனங்கள் வாங்குவா சில பேர், காஸ்மெட்டிக்ஸ், அதே சமயத்தில் பியூட்டி பார்லர் வச்சுட்டு இருக்கிறோம், அதே சமயத்தில் கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவா, வாட்சு கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, கண்ணாடி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, முக்கியமான சில கடைகள் மால்ஸ்ல எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் தேடி வரும். எக்ஸிபிஷன்லாம் நடத்துகிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். நல்ல பட்டங்கள் உண்டு, பெருமைகள் உண்டு, நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவா, சந்தோஷப்படுவீங்க.
முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பண வரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நான் கரெக்டாக நகர்த்தின்னு இருக்கேன், எனக்கு கரெக்டாக மூவ் ஆகும், சக்ஸஸ் ஆகும்னு நினச்சவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. நிச்சயமாக இன்றைய தினத்தில் உழைப்பு, அதுக்கேற்ற பண வரவுகள் கூடி வரும், சாதனைகள் தேடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். மன உளைச்சல்கள் போயிடும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, அனுகூல்யம் தரக்கூடிய நல்ல நாள். நிறைய முயற்சிகள் எடுப்பில் இது நடக்கலேன்னு நினச்சிட்டு இருக்கலா, அந்த காரியம் நடந்துடும். பண வரவுகள் தேடி வரும். கடகராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவா, பணம் சம்பந்தமான விவகாரங்கள்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். நம்பி கொடுத்தா ஏமாந்துருவோம். அதனால் எதாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை. டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டிவி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஹோம் அப்ளையன்சஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கம்பெனி வச்சுருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, ஐடி சம்மந்தமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எதிர்காலம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ரொபோட்டிக்ஸ்க்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். கை கால் சம்பந்தமான உபாதைகளை டக்குன்னு ஃபிசியோதெரபி டாக்டரை பார்க்கறது, ஆர்த்தோ டாக்டரை பார்க்கறது நல்லது. கடகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சாதகமான விஷயம் நடக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. அப்போவே சொன்னனா இல்லையான்னு சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்லுவேன். ஏன்னாங்க இங்கே சொன்னால் நடக்கும். கனவுகள் பலிதமாகும். நிறையா டெலிபதி ஒர்க் ஆகும். நாம் நினைக்கிறத அவள் கூப்பிடுவா, அவள் நினைக்கிற நம்ம ஒர்க் பண்ணுவான். ஏன்னா மனசுக்குள்ளேயே பேசுகிற மாட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கும். நகைச்சுவை நடிகராக இருந்துட்டுருக்கோம், குணச்சித்திர நடிகராக இருந்துட்டுருக்கோம். வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு வாய்ப்புகள் இப்போ இல்லாமல் திருப்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு சக்ஸஸ் வந்துடும். திருப்பி ஒரு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தால் அது 10 மடங்கு பலன் இன்றைய தினத்தில் தரும். சில நேரம் சில பேர் உட்காந்து அப்படியே வருத்தப்பட்டு இருப்பா. ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. நவக்கிரக வழிபாடு தான் இன்றைக்கி ரொம்ப பிரமாதமான வழிபாடு. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. யார்ட்டையும் ஏதேனும் ஒரு ஹெல்ப்புன்னு போய் கேட்டுறாதீங்க. உங்களை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடுவா. நகைச்சுவையாக கேட்டால் கூட சாதாரணமாக நினைப்பா. அதனால் பெருமை மிக்கிறவராக நடந்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களே, நல்லது நடக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆனால் விரயங்கள் இருக்கும். ஒரு மைனஸ் பார்த்து தான் ப்ளஸ் ஆகும் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிருக்கீங்க. இன்னும் டெவலப் ஆகிருவீங்க. ஸ்போர்ட்ஸில் நல்லா வருவீங்க. ரயில்வே துறையில் பணியாண்டின்னு இருக்கிறவங்க, ஜிம்மில் வேலை பண்ணுறவா, ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் சில விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார், பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார், இடமாற்றம் எதிர்பார்த்துக்கிறேன், நல்ல மாற்றமாக உங்களுக்கு நடக்கும். அம்மா அப்பாட்ட கோச்சுக்காதீங்க, அண்ணா தம்பி தங்கைகிட்ட கோச்சுக்காதீங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கோச்சுண்டு நல்லது சொல்கிறவாட்ட எதுக்கு கோச்சுக்காதீங்க. சில நேரம் டென்ஷன் ஆனால் அதுக்கப்புறம் சாரின்னு நிறைய சாரியை கேளுங்க, தப்பு கிடையாது. கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் நினைச்சதை சாதிப்பேர். கொஞ்சம் தடங்களாய் தான் ஜெயிக்கும். அதனால் பெருசாக வருத்தப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் நரசிம்மரை வழிபட்டு பாருங்கள். படபடன்னு காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டு. துளாராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. பிரயோஜனமாக இருக்கும். காலை தொடக்கம் பிரமாதம். மத்தியானம் கொஞ்சம் விரயங்கள் இருக்குது சார், என்னன்னு தெரியல. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, லாஜிஸ்டிக் பஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கார் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். சிட் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு, ஃபினான்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். துளாராசி அன்பர்கள் அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்க இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி தான் பேர், அப்படியே பின் வாங்கப்படாது. முயற்சி எடுத்து பாருங்கள், வெற்றிகள். ஹார்ஸ் ரைடிங், அதே மாதிரி ரேசிங்லலாம் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைக்கி நாள் நன்னா இருக்குது. காலை வேலைகளில் நன்னா இருக்குது. எடுத்த முடிவுகள் உங்களுக்கு சாதகம். இன்றைய தினத்தில் துளாராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, சில விஷயங்களில் பொறுமையாக டீல் பண்ணணும். சில விஷயத்தை அவசரமாக டீல் பண்ணுவேன். சில விஷயத்தை கோபமாக டீல் பண்ணுவேன். சில விஷயத்தை நகைச்சுவையாக சொல்லி காரியத்தை சாதிச்சிருவேன். யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க,
பிளேபேக் சிங்கராக அந்த சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்க, இன்ஃப்ளூயன்ஸலாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்கு உண்டான அற்புதமான தினம். யோகா ஆசிரியர், ஜிம் ட்ரெயினராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள். இரும்பு சம்பந்தமான வேலை, ஃபேக்ட்ரி ஃபவுண்டரியெல்லாம் நடத்துகிறவங்களுக்கு அமோகமாக இருக்கும். டிவி விற்பனை பண்ணிட்டு இருக்க, கம்ப்யூட்டர் சேல்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க, செல்ஃபோன் சேல்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஒருத்தர் இதை சொல்லிட்டான்னு இறங்கிடப்படாது, என்ன இப்படி கிண்டல் கேள்வி பண்ணுறா டவுன் ஆகிடப்படாது. ஜெயிச்சுட்டே போகணும், பார்க்கணும், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முயற்சி பண்ணணும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, கடனுக்காக கடன் வாங்கப்படாது. பட் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செயல்படுத்துறது நல்ல பலன்களை தரும். கார்மெண்ட்ஸ், துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரமே சரியில்லை சார், வாழ்க்கையே சரியில்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். நல்லா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் குரு வழிபாடு தான் வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, பலவிதமான சோதனைகள் சார். கொஞ்சம் நஞ்சத்தில் நானாக இருக்க கொண்டு இருக்க, வேற ஒருத்தராக இருந்தால் அவ்வளோதான் ஓடி போயிடுவா. நான் இன்றைக்கி ஏதோ சமாளிச்சுன்னு இருக்கேங்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பேன். அப்படி தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. வெற்றிகள் கூடி வரும். சின்ன சின்ன விஷயத்திலே இப்படி சோர்வு அடைஞ்சிடப்படாது. அதே சமயத்தில் இரும்பு சம்பந்தமான, பிளைவுட் சம்பந்தமான ஃபர்னிச்சர் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, மாலில் கடை வச்சுட்டு இருக்க, ஐஸ்கிரீம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்நாக்ஸ் கடை வச்சுட்டு இருக்கோம், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சி, நல்ல முன்னேற்றம் உண்டு. புதுசாக ஓப்பன் பண்ண இந்த விஷயம் ஓட மாட்டேங்கிறத, அதுக்குண்டான சோஷியல் மீடியாவில் டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ்னு உண்டான நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உட்கார்ந்த இடத்துல எல்லாம் நடக்கணும்னு நடக்காது, முயற்சி பண்ணணும், அப்போ தான் நடக்கும். அந்த மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி அடையும். பாத்திரம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும், நல்ல முன்னேற்றம். தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் நல்ல காலம் உண்டு, நல்லதே உண்டு, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வெற்றி 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 கூடி வரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நேயர்களுக்கு கவனம் தேவை. சில விஷயத்தில் டப்புன்னு பேசிடப்படாது. பேசினதுக்கப்புறம் அந்த வார்த்தையை திரும்பி வாங்கிட முடியாது. அதனால் ஏதேனும் ஒரு காரியத்தை மற்றவா ரகசியமாக சொன்னதை நான் யார்ட்டையும் சொல்ல, உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன்னு சொல்லி அவட்ட போய் சண்டை பிடிச்சிடுவான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கை கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். சளி, அதே சமயத்தில் என்னமோ தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக, ஒரே யோசனை இல்லை பலவிதமான யோசனை, இப்படி யோசனைகள்லாம் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆகிடப்படாது, டிப்ரெஷன் ஆகிடப்படாது. மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மனம்தான் மந்திரக்கோள், அதில் மனசில் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன். பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயம் பொக்கே சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, பூமி சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம், ரியல் எஸ்டேட், அதே மாதிரி தோட்டம், விவசாயம், அரிசி சம்பந்தமாக, காய்கறி சம்பந்தமான விற்பனை, ஹோல்சேல், ரீட்டைல், எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள். நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், ஊருக்கு வரலான்னு ஒரு விஷயம் வச்சுட்டு இருக்கேன், டக்குன்னு முடிவு எடுத்துட வேண்டாம். ஃபேமிலியில் உட்காந்து பேசுங்க, ஐடியா கொடுங்க, ஐடியா கேளுங்க, நல்ல பலன்கள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு வெக்கேஷன் ஏதாவது போயிட்டு வரதுக்கு உண்டான டிக்கெட் புக்கிங் எல்லாம் பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு தான் கை கொடுக்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் எடுத்த முடிவு சாதகமாக இருக்கும். தோல்வி ஆயிடுச்சுன்னா அதை கைவிட வேண்டாம், முயற்சி பண்ணுங்க. அதுக்காக போட்டி போட வேண்டாம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவனமாக, எக்ஸாம் இருக்கா உட்காந்து படிங்க. எதுவுமே லேசாக எடுத்துட வேண்டாம், கவனமாக செயல்படுங்க. எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்கிறது, இவாளை பற்றி இவாட்ட சொல்கிறது, அவங்கள பற்றி அவட்ட சொல்கிறது. இப்போ நன்னா இருக்குது, பின்னாடி உங்கள் கூட சண்டை வந்துடுச்சுன்னா அவாட்ட போய் சொல்லி கொடுத்துருவா. அதுக்கப்புறம் உங்களை என்ன தெரியுமா சொன்னால், வாட் ஹேப்பன் யூனோ, வாட் தே செட் யூனோ, என்ன சொன்னால் தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுவா. நான் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதே மாதிரி கவனமாக இருக்கணும். புது ட்ரெஸ்ஸு வாங்குறது, புதுசாக ஏதேனும் விஷயம் வாங்குறது இன்றைக்கி வேண்டாமே, ஒரு 4-5 நாள் கழித்து முயற்சி பண்ணி பாருங்க, நல்ல பலன்கள் உண்டு. இரவு நேர பிரயாணம் வேண்டாம், கோவப்பட வேண்டாம். இன்றைக்கி அமைதியாக இருந்து பல விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. முடிவு எடுக்க வேண்டாம். பெற்றவாளை திட்ட வேண்டாம், மனைவியை திட்ட வேண்டாம், ஹஸ்பண்டை திட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் சமாதானம் படுத்திடணும். ஒரு வேளை கோபம் வந்துருச்சுன்னா, சண்டை கிண்டை வந்துருச்சுன்னா போய் சமாதானப்படுத்துறது நல்லது. இன்றைய தினத்தில் புதிய காரியங்களை செயல்படுத்துறது தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி குட் டே, திடீர் பணவரவு வரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி பிள்ளையார் வழிபாட்டை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். மீன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். பல பேர் பல விதத்தில் பயமுறுத்தி விடுவா, இதை எப்படி திரும்பி இதுன்னு. ஒன்றும் இல்லை, இன்றைக்கும் நாள் கடந்து போகும், எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், பார்த்து சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். இது ஒரு விஷயத்திலிருந்தால் வந்து ஒரு குறையவே எல்லாரும் சொல்லின்னு இருப்பா.
ஒரே குறைய சொல்லிட்டு இப்போ பெருசாக எடுத்துக்காதீங்க. சில பேர் வெள்ளை சட்டை போட்டிருக்கும்போது இத்தினொன்று சாம்பார் விழுந்துடுத்து, என்னாச்சு சாம்பார் ஆகிடுத்தாட்டுக்கு பார்த்து சாப்பிட வேண்டாமா இப்படி சொல்லுவா. அடடே இப்படி இருந்தால் அது ஒன்றும் இல்லை, தண்ணி விட்டால் சரியாயிரும் இப்படி சொல்கிறவா இருப்பா. அது இருந்துட்டு போதுங்க, அது யார் பார்க்க போகிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெருசாக அப்படி சொல்கிறா. நல்ல டிசைனாக தான் இருக்குன்னு சொல்கிறவா இருப்பா. இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு விதத்தில் சொல்லுவா. பாசிட்டிவாக சொல்கிறவாள் எடுத்துக்கோங்க, நெகட்டிவாக சொல்கிறவாள் தூக்கி அப்படி ஓரத்தில் வச்சிடலாம். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக இருக்கும். எங்கெங்கே கடன் அடைக்கணுமோ அடைச்சிருவேல். புது முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். மன சங்கடங்கள் தீரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லோர்களது சந்திப்பு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க, கவனம் பார்த்துக்கோங்க. முடிஞ்சதை செய்யுங்க, முடியாததை விட்டுருங்க. மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான வழிபாடு பலாபலன்களையும் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பேர் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சிரமப்படுவா. உதாரணத்துக்கு பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு பணம் கட்டுறதில்ல, அதே சமயத்தில் கடனை அடைக்கிறதில்ல, யாராவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதில்ல, வீடு கட்டுறதில்ல, அந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்துடுவா. அதுலேருந்து திணறுவாங்க. முன்னையும் போக முடியாது, பின்னையும் வர முடியாது. அப்படியே போட்டு அதை போட்டு வருத்தப்பட்டுட்டு திணறிண்டு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி சிக்கலாக மனசை வச்சுன்னு இருப்பா இல்லையா. இந்த மாதிரி சிக்கல் இருக்கும்போது யாரை வேண்டணும்? சிங்கார வேலனை வேண்டணும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் அதுதான். சிக்கல் சிங்கார வேலன். அதாவது முருகப்பெருமான் பல விதங்களில் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பல விதத்தில் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அந்த மாதிரி சிங்கார வேலனை நீங்கள் பிரார்த்தனை பண்ணின்றல்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துடும். அதே போன்று தவிடு பொடியாயிடும். இது உண்மை. இதுக்கு எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்குறேன். அரளி பூ எடுத்துக்கோங்க. அரளி புஷ்பத்தை எடுத்துட்டு அழகாக நீங்களே கோர்க்கணும். உங்களுக்கு பூ கட்ட தெரிஞ்சால் கட்டலாம், இல்லைன்னா கோர்க்க தெரிஞ்சால் கோர்க்கணும். அப்படி அழகாக கோர்த்து ஒவ்வொரு புஷ்பங்கள்லையும் உங்களுடைய நினைவுகளை பதிவு பண்ணுங்கள். நான் சரியாயிடணும், நான் சக்ஸஸ் ஆகிடணும், முருகா முருகான்னு முருகான்னு பதிவு பண்ணுங்கள். புஷ்பத்துக்கு ஒரு பரீட்சை தீட்சைன்னு இருக்குது. நீங்கள் தொட்டு அது சுவாமிகிட்ட போய் படம் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறிடும். அங்கேருந்து உங்களுக்கு பிரசாதமாக வரும்பொழுது அந்த பிரசாதம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துரும். இது உண்மை, இது உண்மை, இது உண்மை. அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா உட்காந்து 108 புஷ்பத்தை வச்சு அழகாக, இல்லை 54 புஷ்பத்தை வச்சு உதிரி பூவாக இருந்ததுன்னா கட்டுங்க. அப்படி இல்லைன்னா ஊசி வச்சு கோர்த்துருங்க. அப்படி கோர்த்து மனசார வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டின்றல்னா அற்புதமான பலன். ஒருவேளை ஊசியில் கோர்த்தேன்னா 2 பாலை விட்டு புரோக்ஷனம் பண்ணுங்க. பால் இருக்கு இல்லையா, பால் தொட்டு புரோக்ஷனம் பண்ணுங்க. இல்லைன்னா தண்ணியை தொட்டு கங்கா கங்கான்னு புரோக்ஷனம் பண்ணிடுங்க. புஷ்பத்தை கோர்க்கிறோம் இல்லையா, அதனால் சொல்கிறேன். அப்படி கோர்த்துண்டு சுவாமிகிட்ட வேண்டி சுவாமிக்கு மாலையாக சாத்தி நமஸ்காரம் பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் பண்ணி பாருங்கள். ஒரு மண்டலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தெரியும். சிக்கல்களை தீர்க்கக்கூடிய சிங்கார வேலனாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணுவார். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.